இந்த இடத்துல ஒரு குட்டி பொண்ணு கடைசியா கீழே விழுற சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு கூகர் அதை காப்பாத்துது. சோ காப்பாத்துனது இல்லாம இப்ப அந்த பொண்ணை ஒரு அம்மா மாதிரி வளர்க்குது. ஆக்சுவலா நினைச்சிட்டு கேட்டீங்கன்னா ஒரு பிளேன் வந்திருக்கும். அந்த பிளேன் ஆக்சிடென்ட் ஆனதுனால சோ அதுல அவங்க அம்மா அப்பா எல்லாமே இறந்து போயிருப்பாங்க. சோ இந்த குட்டி பொண்ணு மட்டும் அந்த இடத்துல மாட்டிட்டு இருப்பா. அதுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு கூகர் வருது. அந்த கூகர் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய சாப்பிட்டுட்டோம் நினைக்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட இன்னசென்டான பேச பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா இது அதுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. சோ அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருது. சோ இந்த குழந்தை தூங்குனதுக்கு அப்புறமா தான் அது எப்பவுமே வேட்டையாட போகும். அப்படி இருக்க சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாள் அந்த பொண்ணு எழுந்துடுறா. அது மட்டும் இல்லாம அந்த ஆக்சிடென்ட் ஆன அந்த பிளேன்குள்ளேயே போய் பார்க்கும்போது அவங்களுடைய அப்பா அம்மாவோட போட்டோவே அவ பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா டேபிள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக் இந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருது. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம கூகரும் வருது. இவங்க ரெண்டு பேரும் முறைச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு ரெஸ்கியூ டீம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை நோக்கி வந்துடுறாங்க. இப்பதான் நம்ம டைகர் புரிஞ்சுக்கிறாங்க. இது அந்த பொண்ணோட நல்லதுக்காக தான். அது இல்லாம அவ ஹியூமன் வேர்ல்ட்ல தான் சந்தோஷமா இருப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போகிறதுக்காக நம்ம கூகரும் விட்டுடுது.